Hey everyone, welcome back to Million Tech. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மோட்டோ பாத்தீங்கன்னா ரெண்டு மெயினான லோ பட்ஜெட் 5G ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னா மோட்டோவோட G35 5G அதுக்கு அப்புறம் மோட்டோவோட G45 5G வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு சென்டரா பாத்தீங்கன்னா மோட்டோவோட G35 5G ன்ட்டு வரப்போற டிசம்பர் 10th அன்னைக்கு வந்து இந்தியால வந்து லான்ச் பண்ண போறாங்க. மொத்தம் வந்து 3 கலர் ஆப்ஷன்ல வந்து லான்ச் பண்றாங்க. பேக் அண்ட் லெதர் ஃபினிஷ்லயும் கூட லான்ச் பண்றாங்க. அந்த டிஸ்ப்ளே வைஸா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பெஸ்டா வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மோட்டோவோட G35 5G ல மோட்டோவோட G34 க்கு அப்புறம் மோட்டோவோட G35 5G ல சின்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மோட்டோவோட G35 5G ல ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இந்த under 10,000 one of the best 5G phone இருக்கும் இந்த Moto G35 5G கண்டிப்பா நீங்க பை பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். இத நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம கீழ கிளிக் பட் அப்படியே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் சேரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோட்டோட G35 5G ஓட டிசைன் வைஸா பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து மேஜரா எந்த டிஃபரெண்ட்டும் இல்ல. இந்த மோட்டோட G45 5G அதுக்கு அப்புறம் மோட்டோட G85 5G அதுக்கு அப்புறம் வந்து மோட்டோட HVT Fusion இந்த லைன் அப்ல தான் வந்து இந்த டிசைன் வைஸா கொடுத்திருக்காங்க. கேமரா ஐலண்ட் இருக்குல சர்க்கிள் இருக்குல அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா வந்து ரைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து டிஃபரெண்ட் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஆனா கலர் வைஸா பாத்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கான கலர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கோவா ரெட் அதுக்கு அப்புறம் வந்து இந்த லீஃப் கிரீனா வந்து ரொம்பவே டார்க்கா இருக்குன்னு சொல்லலாம். பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஆனா ரொம்ப ரிச் அண்ட் பிரீமியம் லுக்காவே இருக்குன்னு சொல்லலாம். பேக் அண்ட் லெதர் ஃபினிஷ் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாலும் கூட இது ஒரு திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.79 mm தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 3 கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பஞ்ச் டைப் தான். அதே மாதிரி திக்னஸ் லைட்டா திக்னஸாவே இருக்கு பேசி சொல்லலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டராவே இருக்கும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா வந்து 188 கிராம் வந்து கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் வந்து லைட் வெயிட் தான். ரொம்ப வெயிட்ல இருக்கும்ல ரொம்ப லைட் வெயிட்டா கொடுத்திருக்காங்க சொல்லலாம். இந்த போன் பொறுத்த வரைக்கும் பேக்ல வந்து டிசைன் வைஸா வந்து வேற எந்த விதமான டிஃபரெண்ட்டும் இல்ல. 3 கலர் வேரியன்ட்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. ஒரு பெட்டரா இருக்கும்னு சொல்லலாம். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இந்த வந்து பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க சொல்லலாம். 6.72 inch Full HD Plus IPS LCD பேனல் 120 Hz ஓட அதே மாதிரி 1000 nits வரைக்கும் IST பிக் கொடுத்திருக்காங்க. அது காரியம் கூட 3 ப்ரொடெக்ஷனும் 10 சப்போர்ட்டும் அது சென்ட்ரல் பஞ்ச் டைப் தான். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்காக கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கூட பாத்தீங்கன்னா வந்து கலர் பூஸ்ட் வெர்ஷனும் கொடுத்திருக்காங்க. இது கலர் பூஸ்ட் வெர்ஷன் எதுக்குன்னா நீங்க எந்த விதமான லைட்டிங் கண்டிஷனும் உங்க டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைட்டான ஒரு எஃபெக்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எந்த விதமான லைட் கண்டிஷனும் கூட ஒரு பெட்டரான ஒரு வீடியோ குவாலிட்டி கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் உங்க டிஸ்ப்ளேல பொறுத்த வரைக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Full HD டிஸ்ப்ளேனா ஒரு பெட்டரான ஃபுல்ஃபில் கிடைக்கும். அது IPS பேனல் தான். அது மட்டும் இதுல வந்து 1000 nitsனால நீங்க வந்து டேட்ஸ் நெட்ல இல்ல அவுட்டோர் சொல்ல ஒரு டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாம நீங்க வந்து பிரைட்டாவே நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டர் டிஸ்ப்ளே இருக்கும் இந்த மோட்டோட G35 5G டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும். ப்ராசஸர் தான் வந்து யூனிசாக் T76 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த யூனிசாக் T76 வந்து கேமிங்க்கு வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா வந்து இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா வந்து பெட்டராவே இருக்குன்னு சொல்லலாம். பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த கேமிங்க்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கேம் ஆறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ சின்ன லோ கிராபிக்ஸ் கேமும் அது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸரோட கிளாக்ஸ் பாத்தீங்கன்னா 2.2 GHz கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த ரெண்டு ப்ராசஸருக்கும் ஈக்குவலா கொடுத்திருக்காங்க சொல்லலாம். வேற எந்த விதமான டிஃபரன்ஸ் இல்ல. ஒரு பெட்டரா ஃபார்ம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு RAM பாத்தீங்கன்னா DDR4X RAM 2.2 கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனபிளான RAM அண்ட் ROM சொல்லலாம். ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இது வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 4 and 128 கொடுப்பாங்க. அப்புறம் வந்து 8 and 120GB கொடுப்பாங்க. 256 வந்து இந்த வேரியன்ட் வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து ரெண்டு வேரியன்ட் தான் வந்து லான்ச் பண்றாங்க இந்த வாட்டி இந்த மோட்டோட G35 5G ல. நெக்ஸ்ட் வந்து கேமரா வைஸா பாத்தீங்கன்னா பேக்ல வந்து டூயல் கேம் செட்டப் தான். 50 MP மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. 8 MP தான் அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள்ங்கிறது ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க கிடைக்கும். அதுவும் ஃபோக்கல் பாத்தீங்கன்னா 1.8 அபர்ச்சரோட ரொம்ப பெரிய அபர்ச்சர் கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் வித் OS சப்போர்ட்டோட பெட்டரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போன் வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கலாம் 30 frames/s ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். பேட்டரி வைஸா பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 18 வாட்கான சார்ஜர் தான் வந்து சப்போர்ட் ஆகும். ஆனா பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 வாட்கான சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். என்னதான் வந்து 20 வாட்கான சார்ஜர் கொடுத்தாலும் கூட 18 வாட் தான் சார்ஜர் வந்து சப்போர்ட் ஆகும். சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல வந்து வெட்டான் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. வெட்டான் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நீங்க வந்து உங்க ஈர கையில கூட உங்க போன் வந்து ஸ்மூத்தாவே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 12 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்தோட 5 வெர்ஷன் அப்புறம் வைஃபையோட 6 வெர்ஷன் மட்டும் இல்லாம இதுல வந்து NFC கிடையாது. 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. இது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். லோ பட்ஜெட்ல வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அதே வகையில இதுலயும் கொடுத்திருக்காங்க. ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நினைக்கிறேன். டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டூயல் பேட்டரி சப்போர்ட் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டராவே இருக்கும். டூயல் ஸ்பீக்கர்னால லவுடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த போனை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டராவே இருக்குன்னு சொல்லலாம். ப்ராசஸரும் சரி டிஸ்ப்ளே வைஸும் சரி வெட்டான் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். கேமரா வைஸா பாத்தீங்கன்னா நீங்க வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுக்குறாங்க. ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த போன் கிடைக்கும். அதே மாதிரி 5G எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 12 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு பெட்டரான ஒரு 5G எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த போன் எதிர்பார்க்க முடியும். இந்த போன் பொறுத்த வரைக்கும் 110,000 ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். மோட்டோட G34 5G ஓட உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு
மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த ஃபோன் வந்து டிசைன் வைஸாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ட்டு அதுவும் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. இதேமாரி அடுத்த சந்திக்கிறேன். மறக்காம கேட்கல பட் அடுத்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறது உங்களுக்கு சேரும்.